பிரைஸ்லாங்க. கர்த்தருடைய வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர்களின் நிமித்தமா இல்லை, உங்கள் குடும்பத்திலேயே என்னவாயிருக்கும், சில பிரச்சனைகள் வருங்க. இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால், மற்றவர்களின் நிமித்தமாக இல்லை சொந்த பந்தத்தின் நிமித்தமாக யாரோ ஒருத்தரின் நிமித்தமாக உங்களுக்குள்ளே என்ன வரும், பிரச்சனை வரும். சமாதானத்தை அந்த இடத்துல பிசாசானவன் என்ன பண்ணுவான், குலைச்சி போட்டுருவான். சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அப்போது கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாது, நிலைச்சி நிற்க முடியாது. ஜெபத்தில் நிலைச்சி நிற்க முடியாது, வேத வாசிப்பில் நிலைச்சி நிற்க முடியாது. இதையெல்லாம் எல்லாவற்றிலும் அதை குலைச்சி போடணும்னு சொல்கிறது அவனுடைய திட்டம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன், அந்த இடத்துல ஏற்படுகிற காயத்தை நான் உனக்கு ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை நான் கொடுக்குறேன், நிம்மதியை நான் கொடுக்குறேன்னு